ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூடாக இருக்கிற நேரத்தில் குளிர்ச்சியான வெந்தய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பட்டை, ஜீரகம், வெந்தயம் தேவை. அதேமாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளவும் தேவை. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம். சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும், ஏன்னா அப்போ தான் வணக்கம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நறுக்கிட்டு தக்காளியும் அதே போலயே சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். சின்னதாக நறுக்கிக்கணும் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நம்ம நறுக்கிற சின்ன சின்னதாக நறுக்கினா தான் அது நல்லா வேகும். வெந்தோன்னு வணங்கணுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடோடு மிக்ஸ் ஆகிரும். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நறுக்கிறத தக்காளியை நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச குக்கரில் எண்ணெயை கொஞ்சமாக விட்டுக்கணும். தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடேறி வர நேரத்தில் தான் நம்ம செய்யணும். அதுக்காக வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை கரெக்டாக கையில் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டையை போட்டுக்கணும். பட்டையை போட்டுட்டு நல்லா பட்டை சூடேறி இதாகிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க ஜீரகம், வெந்தயம் ரெண்டையும் போட்டு ஒரு லைட்டாக பதத்துக்கு நல்லா பொரிஞ்சு வந்தோனக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை அதில் போட்டுடணும். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இவங்களை போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். நல்லா நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நல்லா க்ளீனாக வணக்கிக்கணும். வணக்கிட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கணும். நல்ல ஒரு கிரேவியான பேஸ்ட் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வணக்கணும். நல்லா வணங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வணங்கி இப்போ ஓரளவுக்கு வணங்கி வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் நல்லா வணங்கணும். வெயிட் பண்ணுறோம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னே நம்ம எந்த அளவுக்கு அரிசி போடுறோமோ அந்தளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கணும். இப்போ 1.5 டம்ளர் அரிசி போட்டோம்னா 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடணும். விட்டுட்டு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் கலந்துக்கணும். அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் குக்கரை லாக் பண்ணிடணும். குக்கர் லாக் பண்ணிவிட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா டேஸ்ட்டான சுவையான வெந்தய சாப்பாடு ரெடி. அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வெயில் காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியும் கூட. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மல்லித்தலை ஆட் பண்ணி கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு நம்ம சாப்பிட ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அருமையான சுவையான வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மை சேனல்.